பார்வையாளர்களுக்கும் நேயர்களுக்கும் அன்பு வணக்கம். செந்தாமரை கிரியேட்டிவ் ரைட்டர்ஸ் அசோசியேஷன் மற்றும் டிஇடி தொலைக்காட்சி இணைந்து வழங்கும் சிங்கர் ஜூனியர் 2026 சீசன் 5 உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். டிஇடிக்கு நீங்கள் கொடுக்கும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி. கடந்த ஆண்டுகளில் டிஇடியில் இடம்பெற்ற சிங்கர் ஜூனியரில் பல சீசன்கள் நீங்கள் மாபெரும் வெற்றியை தொடர்ந்து இப்பொழுது டிஇடி 2026 சீசன் 5 ஆரம்பித்திருக்கின்றது. இந்த ஜூனியர் மாபெரும் வெற்றிக்கு முழு காரணமாக இருக்கின்றவர்கள் பெற்றோர்கள் மற்றும் அனைத்து அனுசரணையாளர்களுமே. சிங்கர் ஜூனியர் 2026 சீசன் இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றது. இன்று மெலடி ரவுண்ட். இந்த சிங்கர் ஜூனியரின் மாபெரும் வெற்றிக்கு நீங்கள் முழு காரணமாக இருக்கின்றீர்கள். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அள்ளி வழங்குங்கள். இப்பொழுது நிகழ்ச்சிகளில் பல சுற்றுக்கள் இருக்கின்றது. அந்த வகையிலே ஏற்கனவே நாங்கள் கூறியது போல இன்று மெலடி ரவுண்ட் ஆரம்பமாக இருக்கின்றது. அந்த வகையில் இப்பொழுது எங்களுடன் இணைந்து இருக்கின்றார்கள் 3 ஜட்ஜஸ். அவர்களை இப்பொழுது நாங்கள் வரவேற்க இருக்கின்றோம். அவர்கள் எல்லோருமே உங்களுக்கு பரிச்சயமானவர்கள் தான். எங்களுடன் இணைந்திருக்கின்றார் ராம் பாலசுப்ரமணியம் மற்றும் சௌமியா விஜய். அவரை தொடர்ந்து கவினாளி ரவீந்தரும் இணைந்திருக்கின்றார். இப்பொழுது ராம் அவர்களை மேடைக்கு அழைக்கும் முன் அவரை பற்றிய ஒரு சிறிய தகவல் ஒன்று. அவர் பிரான்ஸ் வேதியியலில் முனைவர் பட்டம், அதாவது பிஹெச்டி பெற்ற ஒரு டாக்டர் என்று அழைக்கப்படுகின்றார் ராம். அறிவியல் மற்றும் இசை ஆகிய இரு துறைகளிலும் தனித்துவமான சாதனைகளை பதிவு செய்துள்ளார். சிறு வயதிலிருந்தே கர்நாடக இசையில் பயிற்சி பெற்ற அவர் புகழ்பெற்ற குரு நெய்வேலி சந்தான கோபாலன் அவர்களிடம் 12 ஆண்டுகள் இசையை பயின்றிருக்கின்றார். 2003ஆம் ஆண்டு ஜெயா டிவியின் ராகமாளிகா நிகழ்ச்சியில் பாடகராக அறிமுகமான அவர் திருவையாற்றில் நடைபெற்ற தியாகராஜ ஆராதனையில் தொடர்ந்து 4 ஆண்டுகள் பங்கேற்று பல முன்னணி இசைக்கலைஞர்களுடன் மேடையை பகிர்ந்திருக்கின்றார். மேலும் சென்னை அகில இந்திய வானொலியான மெட்ராஸ் பி நிலையத்தில் 7 முறை நேரலை இசை நிகழ்ச்சியில் பங்கேற்று இருக்கின்றார். சென்னையில் இயல் இசை நாடக மன்றம் அவருக்கு இளம் இசை வித்தகர் பட்டத்தை வழங்கி கௌரவித்திருக்கின்றது. டிஇடி தொலைக்காட்சியில் ஜூனியர் சிங்கர் நிகழ்ச்சியில் 4 பருவங்களுக்கு நீதிபதியாக பணியாற்றி இருக்கின்றார். கனடாவில் பல இசைக்குழுக்களுடன் நேரடி இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளார் டாக்டர் ராம். சூப்பர் சிங்கர் பூஜா, வைஷ்ணவி, இசையமைப்பாளர் தேவன், ஹரிஸ் ராகவேந்திரா, மது மகாதேவன் உள்ளிட்ட பல முன்னணி கலைஞர்களுடன் இணைந்தும் பாடியிருக்கின்றார். மேலும் இந்தியாவின் திறமையான தாள கலைஞரான லிடியன் நாதஸ்வரத்தின் திருக்குறள் இசை திட்டத்தில் பங்கேற்றது அவரது இசை பயணத்தில் முக்கியமான ஒரு அங்கமாகும். இப்பொழுது ராம் பாலசுப்ரமணியம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். வணக்கம் ராம், உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. தொடர்ந்து உங்களுடைய சீசன் 1, 2, 3, 4 தொடர்ந்து இப்பொழுது 5வது சீசன் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே நீங்கள் முழு ஆதரவையும் கொடுத்திருக்கின்றீர்கள். எப்படி இருக்கிறீர்கள்? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்ல சுகமாக இருக்கிறேன். கூறுங்கள் ராம், இன்றைக்கு ஒரு நடுவராக வந்திருக்கின்றீர்கள். எங்களுடைய பிள்ளைகள் போட்டியாளர்களுக்கு என்ன சொல்ல போகின்றீர்கள்? கண்டிப்பாக ஃபஸ்ட் சீசன்லேருந்து நானும் இதில் ஒரு அங்கமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அண்ட் 5th சீசன் வந்திருக்கோம். இந்த வளர்ச்சி ரொம்ப அபாரமாக இருக்குது. இப்போ திரும்பி பார்த்தா அதுக்குள்ளே 4 சீசன் முடிச்சுட்டு இப்போ 5வது சீசனில் நம்ம அடி எடுத்து வச்சுருக்கோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் பசங்களும் ரொம்ப ரொம்ப இந்த சீசன் ரொம்ப டஃப்பாக இருக்காங்க எங்களுக்கு ஜட்ஜ் பண்ணுறதுக்கு. அண்ட் அவங்களுக்கு என்னோடய ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள். அண்ட் எப்பவும் சொல்கிற மாதிரி ஸ்ருதி, தாளம், பர்ஃபார்மன்ஸ் அதுக்கெல்லாம் கண்டிப்பாக மார்க்ஸ் இருக்குது. ஸோ அதை நாங்கள் மெயினாக பார்க்க போகிறோம். அண்ட் லாஸ்ட் செலிப்ரேஷன் ரவுண்ட் வாஸ் ஸோ குட். ஸோ இந்த ரவுண்ட்லேருந்து எலிமினேஷனும் இருக்குது. நான் பயமுறுத்தலை, ஜஸ்ட் ஐம் கிவிங் யூ த ரியல் பிக்சர். ஸோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கள், பயப்படாமல் பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். அண்ட் யார் வின் பண்ண போகிறாங்கன்னு நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். சரி, நாங்கள் எப்பொழுதுமே இந்த பிள்ளைகளுக்கு கூற மாதிரி என்ன அட்வைஸ், என்ன நீங்கள் உங்களோட மோட்டிவேஷன்லாம் என்ன கூற விரும்புகிறீர்கள்? ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் தைரியமாக பாடுங்க. ஏன்னா பல எக்ஸ்பீரியன்ஸ் கலைஞர்களுக்கே மேடையில் பாடணுங்கும் போது ஒரு பயம் இருக்கும். அது கண்டிப்பாக உங்ககிட்ட இல்லை, நான் முதலேருந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ அந்த தைரியத்தோடு பாடி
அண்ட் என்ன இப்படி ஒழுங்காக பாட்டை கற்றுக்கிட்டு பாடினீங்கன்னா நிஜமாவே யூ கேன் ஷைன். ஆமாம், நன்றி ராம். அருமையான தகவல் எல்லாம் கொடுத்துருக்கிறீங்க. பிள்ளைகள் எல்லாருமே தைரியமாக இருக்கின்றார்கள், கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறார்கள். சரி, எங்களுடன் இணைந்து மற்றும் இன்னும் 2 பெண்கள் எங்களுடன் இணைய போகின்றார்கள். அவர்கள் வேறு யாரும் இல்லை. முதலில் சௌமியா விஜய் அவர்களை பற்றி நான் அறிமுகப்படுத்த வேண்டும். சௌமியா விஜய் கனடாவை தளமாக கொண்ட பின்னணி பாடகி, மேடை கலைஞர், நிகழ்ச்சி தொகுப்பாளர் மற்றும் கர்நாடக மற்றும் மெல்லிசை குரல் பயிற்றுனர் ஆவார். GTA பகுதியில் பல ஆண்டுகளாக குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு இசை பயிற்சி வழங்கி வருகின்றார். சிறு வயதில் இருந்தே கர்நாடக இசையில் முறையாக பயிற்சி பெற்ற அவர் இந்தியா மற்றும் கனடாவில் 1000க்கும் மேற்பட்ட மேடைகளில் இசை நிகழ்ச்சிகளை வழங்கியுள்ளார். டாக்டர் மனோ, பி சுஷீலா, எம் பாலமுரளி கிருஷ்ணா, விஜய் ஜேசுதாஸ், விஜய் பிரகாஷ், ஸ்ரீனிவாஸ், யுகேந்திரன், நிக்கில் மேத்யூ, ராஜகணபதி, சத்யபிரகாஷ் உள்ளிட்ட பல பிரபல கலைஞர்களுடன் இணைந்தும் பாடியிருக்கின்றார். இசையமைப்பாளர்கள் பரத்வாஜ், அஸ்வத் நாகநாதன், SP பூபதி மற்றும் நவநீத் சுந்தர் ஆகியோருடன் திரைப்படங்கள், தொலைக்காட்சி தொடர்கள், பக்தி பாடல்கள், வானொலி விளம்பரங்கள், டப்பிங் மற்றும் தனித்துவ இசை திட்டங்களிலும் பணியாற்றி இருக்கின்றார். ராஜ் டிவியில் ராஜகீதம் நிகழ்ச்சிக்கான விளம்பர குரலை புகழ்பெற்ற அப்துல் ஹமீத் அவர்கள் தேர்வு செய்தது அவரது திறமையை மேலும் உயர்த்தியது. லிடியன் நாதஸ்வரத்துடன் இணைந்த திருக்குறள் 1330 திட்டத்திலும் அவர் பங்கேற்றுள்ளார். மேலும் தமிழ்நாடு அரசால் நடத்தப்பட்ட 44வது செஸ் ஒலிம்பியட் நிகழ்ச்சியிலும் கலை நிகழ்ச்சி வழங்கி இருக்கின்றார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. சௌமியா விஜய் அவர்கள் சூரியன் FM வானொலியில் RJ ஆகவும் ராஜ் டிவியில் ஆங்கில செய்தி வாசிப்பாளராகவும் பணியாற்றி இருக்கின்றார். தமிழ், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் மற்றும் ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் தேர்ச்சி பெற்றவர் ஆவார். மேடையில் உற்சாகமான திறன் மற்றும் இசைக்கான ஆழ்ந்த அர்ப்பணிப்புக்காக அவர் பலர்களால் அறியப்பட்டிருக்கின்றார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது நாங்கள் சௌமியா விஜய் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். வணக்கம் சௌமியா, எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் ரேகா, நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்ல சந்தோஷமாக இருக்கிறேன், சுகமாக இருக்கிறேன். சரி, சொல்லுங்கள், இந்த டிடி அந்த சீசன், அந்த ஜூனியர் இந்த பயணம் எப்படி இருக்குது? நீங்கள் ஏற்கனவே இதை பார்த்து கொண்டு இருந்திருக்கிறீர்கள், வந்திருக்கின்றீர்கள். ஸோ நீங்கள் என்ன பிள்ளைகளுக்கு கூற விரும்புகிறீர்கள்? அதே போல் இந்த டிடியை பற்றியும் நீங்கள் இந்த சிங்கர் ஜூனியரை பற்றியும் என்ன கூற விரும்புகிறீர்கள்? கண்டிப்பாக. வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். நான் சௌமியா விஜய். அண்ட் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுறதுக்கு என்ன இங்கே ஜட்ஜாக கூப்பிட்டதுக்கு டிடி சேனலுக்கு முதல்ல ரொம்ப நன்றி. அண்ட் இங்கே நிறைய குட்டீஸ் உட்காந்துருக்கீங்க, எல்லாருமே வந்து பெர்ஃபார்ம் பண்ண இன்றைக்கி ரெடியாக இருக்கீங்க. ஸோ ஒரு பெர்ஃபார்மராக ராம் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே அட் ஆல் லெவல்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன் இருக்கும். பட் முதல்ல நீங்கள் பாடுறதை நீங்கள் என்ஜாய் பண்ணாதான் மற்ற எல்லோரும் என்ஜாய் பண்ண முடியும். அதனால் நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் என்ன பாடுறீங்களோ அதை அழகாக ப்ரெசென்ட் பண்ண நீங்கள் இளம் கன்று பயம் அறியாது. ஸோ உங்கள் எல்லாருக்கும் பயம் இருக்காது. அதனால் நீங்கள் ஜாலியாக பாடுங்க, அது போதும். கண்டிப்பாக அந்த எமோஷன்ஸ் வந்து கரெக்டாக கேரி ஆகும். ஸோ எல்லா மியூசிக் காம்படிஷன் மாதிரியும் இந்த காம்படிஷன்லேயும் ஸ்ருதி, தாளம், உங்கள் ஸ்டேஜ் ப்ரெசன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது பல சீசனாக டிடி சேனல் நடத்திட்டுருக்காங்க. இது ரொம்ப நல்ல மேடை. உங்கள் எல்லாருக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பு, நான் அதிகமாக இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் நல்ல பெட்டர் சிங்கராக ஆகிறதுக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்ல ஒரு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் ஒரு பிரம்மாண்டமான மேடையாகவும் யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி. நன்றி சௌமியா, அருமையான மோட்டிவேஷனாக சொல்லியிருக்கிறீங்க, அருமையான தகவல்கள் கொடுத்துருக்கின்றீங்க. நீங்கள் கொடுத்ததை பார்த்து அவர்கள் இன்னும் கொஞ்சம் தைரியமாக இருப்பார்கள். எங்களுடைய அக்கா தானே, பிரச்சனை இல்லை, பயப்பட தேவையில்லை என்று எல்லாருமே பரிச்சயமானவர்கள் தான். அதனாலே அவர்களுக்கு அந்த விதத்தில் வந்து பயம் இருக்காது என்று நினைக்கின்றேன், தைரியமாக இருப்பார்கள். சரி, இப்பொழுது நாங்கள் அடுத்த ஜட்ஜஸையும் இங்கே அழைக்க இருக்கின்றோம். அவர் வேறு யாரும் இல்லை, கவினாளி ரவீந்தர் கர்நாடக இசை பாடகியும் இசை ஆசிரியரும் ஆவார். அவர்
BBA வணிக நிர்வாக பட்டப்படிப்பை முடித்ததுடன் சென்னை அடையார் இசைக்கல்லூரியில் கர்நாடக இசையில் தங்கப் பதக்கத்துடன் சிறப்பாக பட்டம் பெற்றிருக்கின்றார். ஆசிரியர் பயிற்சியிலும் முதல் நிலை தேர்ச்சியுடன் சாதனையும் படைத்திருக்கின்றார். இசைக்கலைமணி, இசைக்கலை வித்தகர், சங்கீத வித்வான் போன்ற பட்டங்களை பெற்றுள்ள கவினாலி இசைப்புயல் AR ரஹ்மான் அவர்களிடமிருந்து தங்கப்பதக்கமும் பெற்றிருக்கின்றார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. மேலும் SP பாலசுப்ரமணியம் அவர்களிடம் இருந்து சிறந்த மாணவர் விருதும் பெற்றிருக்கின்றார். இலங்கையில் என்காம்ஸ் ஆசிரியர் தரப்படிப்பையும் சிறப்பாக நிறைவு செய்திருக்கின்றார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. தற்போது கனடா போஸ்ட் நிறுவனத்தில் மேலாளராகவும் கணக்கு நிர்வாகியாகவும் பணியாற்றி வரும் அவர் கவின் கலாலயா கர்நாடக இசைப்பள்ளி இயக்குனராக, இசைக்கலைமணி கலாராணி ஸ்ரீஸ்கந்தராஜாவின் மகளாகவும் அறியப்பட்டிருக்கின்றார். இசை, கல்வி மற்றும் தொழில்முறை துறைகளில் சமநிலையுடன் முன்னேறி வரும் கவினாலி ரவீந்தர் இளம் தலைமுறைக்கு கர்நாடக இசை பரப்பும் பணியிலும் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. அவரையும் இப்பொழுது அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். வணக்கம் கவினாலி, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நானும் நல்ல சும்மா இருக்கிறேன். உங்களையும் நாங்கள் அடிக்கடி TET-உடன் சந்தித்திருக்கின்றோம். ஜட்ஜஸாக வந்திருக்கின்றீர்கள். இந்த முறையும் சீசன் 5 இணைந்திருக்கின்றீர்கள். மிக்க மகிழ்ச்சி, நன்றி. எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள்? முக்கியமாக பெற்றோர்களுக்கும் என்ன கூற விரும்புகிறீர்கள்? அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் நான் நினைக்கிறேன் 3வது முறையாக 3வது சீசனில் நான் ஜட்ஜாக பணியாற்றுகின்றேன். இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு அளித்த ராஜி அக்காவுக்கும் TET நிறுவனத்தாருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அனைத்து பெற்றோருக்கும் மாணவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். எல்லாரும் எனக்கு தெரியும் சரியான ஹார்ட் ஒர்க் பண்ணி பிள்ளைகளோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்க. ஸோ மீண்டும் மீண்டும் பிள்ளைகளுக்கு பாட்டுகளை வந்து நல்லா கேட்க வைங்க. ஒவ்வொரு விஷயங்களையும். மற்றது உச்சரிப்பு நாங்கள் கவனிப்போம். ஸ்ருதி, தாளம் எவ்வளோ முக்கியமோ அதுக்கு ஈக்குவலாக இல்லாட்டியும் உச்சரிப்பு நீங்கள் கனடாவில் பிறந்திருந்தாலும் எல்லோரும் தமிழ் உச்சரிப்பு நல்லா உச்சரிக்கணும். இந்த வேர்ட்ஸில் தான் பாட்டுன்ற ஜீவனே இருக்குது. ஸோ வேர்ட்ஸ் மூலம்தான் உங்களுக்கு அந்த ஃபீலிங்கும் உங்களுக்கு அந்த பாட்டில் வரும். ஸோ அதனால் ஸ்ருதி தாளத்தோட உச்சரிப்பையும் கவனித்து எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணி மேலும் நிறைய ரவுண்ட்ஸ்களுக்கு போகணுமென்று நான் வாழ்த்துறேன் எல்லாரையும். நன்றி. நன்றி நன்றி கவினாலி. அனைவருக்கும் நன்றி. 3 ஜட்ஜஸ் இணைந்திருக்கின்றீர்கள். வருகை தந்தமைக்கும் மிக்க நன்றி. பார்ப்போம் இனி பிள்ளைகள் எல்லாம் அப்படி அப்படி அந்த மாதிரி அட்டகாசமாக எல்லாம் தயாராகி வந்திருக்கிறார்கள். டஃப்புக்கே டஃப் கொடுக்க போகின்றார்கள் என்று நினைக்கின்றேன். சரி, அதுவரை நீங்கள் போய் அமரலாம். நன்றி. எங்களோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி. நாங்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இப்பொழுது நாங்கள் ஆரம்பிக்க இருப்பது சீசன் 5 மெலடி ரவுண்ட். இப்பொழுது பிள்ளைகள் எல்லோரும் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். எல்லோரும் ரெடியாக தண்ணி குடித்து அப்படியே பெருமூச்சு விட்டு எல்லாம் ரெடியாகி கொண்டிருக்கிறார்கள். அது அவர்கள் மட்டுமில்லை, பெற்றோர்கள் கூட தண்ணி எல்லாம் குடித்து பெருமூச்சு விட்டு ரெடியாகி கொண்டிருக்கிறார்கள். என் பிள்ளை எப்படி பாடுமோ தெரியாது, நல்லா பாடணும்னு கண்டிப்பாக நம்பி இருங்க. நல்லா பாடுவாங்க. ஜட்ஜஸிடமிருந்து நல்ல ஃபீட்பேக் எல்லாம் எடுப்பாங்க. சரி, இப்பொழுது நாங்கள் முதல் போட்டியாளரை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த மெலடி ரவுண்டில் நிறைய நல்ல அருமையான அட்டகாசமான பாடல்கள், மறக்க முடியாத பாடல்கள் எல்லாம் இருக்கும் என்று நான் நம்பி இருக்கின்றேன். பார்க்கலாம் ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன பாடல்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்று. அந்த வகையிலே முதலாவதாக மேடையை கலக்க வருகின்றார் அரவிந்த் சிவகுமார். அரவிந்த், எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்ல சந்தோஷமாக நல்லா இருக்கிறேன். இந்த இப்பொழுது சீசன் 5 ஆரம்பித்திருக்கின்றது ஜூனியர் சிங்கர். நீங்கள் தயாரா? ஓ, நல்ல ஃபுல் பேக்டாக நீங்கள் வந்திருக்கிறீங்களா? இன்றைக்கு பாடி நல்ல நான் ஃபீட்பேக் எடுக்கணும் ஜட்ஜஸிடம் இருந்து. ஓகே, கலக்குங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.
வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, விண்ணிலே பாதை இல்லை உன்னை தொட ஏணி இல்லை, விண்ணிலே பாதை இல்லை உன்னை தொட ஏணி இல்லை, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே. பக்கத்தில் நீயுமில்லை, பார்வையில் ஈரமில்லை, சொந்தத்தில் பாஷையில்லை, சுவாசிக்க ஆசையில்லை, பக்கத்தில் நீயுமில்லை, பார்வையில் ஈரமில்லை, சொந்தத்தில் பாஷையில்லை, சுவாசிக்க ஆசையில்லை, கண்டு வந்து சொல்வதற்கு காற்றுக்கு ஞானமில்லை, நீளத்தை பிரித்து விட்டால் வானத்தில் ஏதுமில்லை, தள்ளி தள்ளி நீ இருந்தால் சொல்லிக்கொள்ள வாழ்க்கை இல்லை, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே. நங்கையுந்தன் கூந்தலுக்கு நட்சத்திர பூ பறித்தேன், நங்கை வந்து சேரவில்லை, நட்சத்திரம் வாடுதடி, நங்கையுந்தன் கூந்தலுக்கு நட்சத்திர பூ பறித்தேன், நங்கை வந்து சேரவில்லை, நட்சத்திரம் வாடுதடி, கண்ணி உன்னை பார்த்திருப்பேன், கால் கடுக்க காத்திருப்பேன், ஜீவன் வந்து சேரும் வரை தேகம் போல் நான் கிடப்பேன், தேவி வந்து சேர்ந்து விட்டால் ஆவி கொண்டு நான் நடப்பேன், வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, விண்ணிலே பாதை இல்லை உன்னை தொட ஏணி இல்லை, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே. ஆமாம், அருமையான ஒரு பாடல், எஸ்பிபி ஐயாவுடைய பாடல், அவரே இசையமைத்த ஒரு பாடல் ஒன்றை பாடியிருக்கின்றீர்கள். சரி, இப்பொழுது நீங்கள் எப்படி பாடினீங்க, எப்படி இருக்கு ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா இருக்கு. நல்லா, ஓகே. சரி, நாங்கள் இப்போ ஜட்ஜஸிடம் கேட்போம் நீங்கள் எப்படி பாடினீங்கன்ட்டு. ஜட்ஜஸ். ஹாய் அரவிந்த். ஹாய். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன், தேங்க்யூ. எப்படி ஃபீல் பண்ணி நீங்கள் பாடினது? நல்லா பாடினேன். நல்லா பண்ணீங்க, ஓகே.
பாட்டு வைஸ் வந்து ஓவராலாக வந்து உங்களோட ப்ரெசன்டேஷன் வந்து நல்லா இருந்துச்சு. நிறைய இடங்களில் நல்ல ஃபீலிங்ஸ் காட்டினீங்க. ஃபீலிங்ஸ் வந்து நல்லா ஷோ பண்ணியிருந்தீங்க. ஸ்டார்டிங்கில் சும்மா ஹியர் அந்த லைக் 2-3 இடங்களில் அந்த எண்டிங்ஸ் வந்து எண்டிங்ஸ் சரியாக வரையில. மற்றது பிச்சும் வெரி மைல்டாக சில இடங்களில் வந்து நீங்கள் சரியான பிச்சோட போயிடும். ஸ்பெஷலி தொடங்கல ஃபர்ஸ்ட் சரணத்தில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்தது. பட் செகண்ட் சரணம் வந்து ஓரளவு பிக்கப் பண்ணிட்டீங்க. செகண்ட் சரணத்துலேயும் அந்த ஏதும் இல்லை அந்த வர்ற சில லைன்ஸில் வந்து கொஞ்சம் பிச் ஆஃப் இருந்தது. மற்றபடி ஓவராலாக வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருந்தது. உச்சரிப்பும் நல்லா இருந்தது ஓரளவுக்கு. ஓகே, கீப் இட் அப். ஓகே, தேங்க்யூ. இன்னும் வர ரவுண்டில் இன்னும் வடிவாக பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நான் விஷ் பண்ணுறேன் உங்களை. தேங்க்யூ. ஹாய் அரவிந்த், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா என்ஜாய் பண்ணி பாடினீங்க, அதை நோட் பண்ணேன். இந்த பாட்டு ரொம்ப பிடிக்குமா? பிடிச்ச பாட்டு. ஓகே, எவ்வளோ ஏஜ் உங்களுக்கு? 16. You're too young for a romantic song. பட் அழகாக அதை புரிஞ்சு நீங்கள் உங்கள் ஏஜ் அப்ராப்ரியேட்டாக எமோஷன்ஸ் காமிச்சிங்க. நல்லா இருந்தது. ஒரு சில இடத்துல ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் நீங்கள் அந்த பாட்டோட சங்கதி டெக்னிக்காலிட்டிஸ் லேர்ன் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அது வந்து இன்னும் கான்ஷியஸாக இல்லாமல் அது சரளமாக அப்படியே ஈஸியாக பாட வரணுன்னா நிறைய தடவை அந்த டெக்னிக்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ நீங்கள் பாடுறது நேச்சுரல் ஃப்ளோவாக இருக்கும். ஸோ அது ஒன்று நான் நோட் பண்ணது. மற்றபடி இமோஷன்ஸ்லாம் அழகாக பண்ணினீங்க அண்ட் நல்லா என்ஜாய் பண்ணி பாடினீங்க. லேண்டிங் நோட்ஸ் அவங்க சொன்ன மாதிரியே இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம் சில இடத்துல. மற்றபடி இட் வாஸ் அ வெரி குட் பர்ஃபார்மன்ஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நன்றி ஜட்ஜஸ். இப்போ நாங்கள் ஃபீட்பேக் கேட்டாச்சு, நீங்கள் போய் இருக்கலாம் அரவிந்த். நன்றி. அரவினை தொடர்ந்து இப்பொழுது மேடையை கலக்க வருகின்றார் அபிலாஷ் சுதர்சன். வணக்கம் அபிலாஷ். வணக்கம். கிட்ட வாங்கோ. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்ல சுகமாக இருக்கிறேன். சரி, என்ன பாட்டு இன்றைக்கு பாட போகிறீங்க? என்னை தாலாட்ட வருவாளோ. ஓ, அருமையான ஒரு பாடல். சரி, பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ. என்னை தாளாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ, தங்கத்தேராட்டம் வருவாளோ, இல்லையே மாற்றம் தருவாளோ, தத்தளிக்கும் மனமே தத்தை வருவாளா, மொட்டு இதழ் முத்தம் ஒன்று தருவாளா, கொஞ்சம் பொறு கொலு சொல்லி கேட்கிறதே, என்னை தாளாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ, தங்கத்தேராட்டம் வருவாளோ, இல்லையே மாற்றம் தருவாளோ. பூவிழி பார்வையில் மின்னல் காட்டினாள், 1000 ஆசைகள் என்னில் ஊட்டினாள், ஏனோ ஏனோ நெஞ்சை பூட்டினாள், இரவும் பகலும் என்னை வாட்டினாள், இதயம் அவள் பெயரில் மாற்றினாள், காதல் தீயை வந்து மூட்டினாள், நான் கேட்கும் பதில் என்று வாராதா, நான் தூங்க மடி ஒன்று தாராதா, தாகங்கள் தாபங்கள் தீராதா, தாளங்கள் ராகங்கள் சேராதா, வழி
வழியோரம் விழி வைக்கிறேன். எனது இரவு அவள் கூந்தலில், எனது பகல்கள் அவள் பார்வையில், காலமெல்லாம் அவள் காதலில், கனவு கலையவில்லை கண்களில், இதயம் அவள் பெயரில் மாற்றினில், காதல் கண்ணுக்குள் இமையாக இருக்கின்றாள், நெஞ்சுக்குள் இசையாக துடிக்கின்றாள். நாளைக்கு நான் காண வருவாளோ, பாதைக்கு நீரோற்றி போவாளோ, வழியோரம் விழி வைக்கிறேன். என்னை தாலாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ, தங்கத்தேராட்டம் வருவாளோ, இல்லையே மாற்றம் தருவாளோ. தத்தளிக்கும் மனமே தத்தை வருவாளா, முட்டு இடர் முத்தம் ஒன்று தருவாளா. கொஞ்சம் பொறு கோலு சொல்லி கேட்கிறதே, என்னை தாளாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ, தங்கத்தேராட்டம் வருவாளோ, இல்லையே மாற்றம் தருவாளோ. அபிலாஷ் ஓகே இருக்கிறீங்களா? ஓகே சரி, நீங்கள் எப்படி பாடினீங்கன்னு நாங்கள் ஜட்ஜஸிடம் கேட்போம். ஓகே ஜட்ஜஸ். ஹாய் அபிலாஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்னாச்சு, லிரிக்ஸ் மறந்துட்டீங்களா? யா, பட் குட் தட் நீங்கள் மேனேஜ் பண்ணி பாட்டை நிறுத்தாமல் யூ ஜஸ்ட் கண்டினியூவிங், தட் வாஸ் ரியலி குட். அண்ட் அகெயின் வந்து இந்த பாட்டில் கொஞ்சம் பிச்சிங் இஷ்யூஸ் எனக்கு இருந்துச்சு, எஸ்பெஷலி ஃபார் சம் வேர்ட்ஸ். என்னை தாளாட்ட வருவாளோ, அந்த வருவா கொஞ்சம் வாக்கு இறக்கினா தான் உங்களுக்கு வருவாளோ கரெக்டாக வரும். ஸோ அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்தது. தன்னன தானன தானனா அப்படி வரணும், ரைட்? ஸோ எல்லாமே ஃப்ளாட்டாக இருந்ததுனால உங்களால் வந்து அடுத்தடுத்து அந்த போக முடியும், ஏன்னா அது வேவரியாக போகும் அந்த பாட்டு. ஸோ ஒரு நோட்டில் முடிச்சுட்டு அதே நோட்டில் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் த நெக்ஸ்ட் வேர்டு. ஸோ அதுதான் உங்கள் இதில் மெயினாக மிஸ் ஆச்சு. ஸோ அது ஒன்று. அப்போ லிரிக்ஸ் இட்ஸ் ஓகே. அண்ட் இதான் என்னோடய மேஜர் கன்சர்ன் ஆகிதுன்னா, அந்த பிச்சிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி பாட்டு எடுக்கும்போது பிச்சிங் ஒவ்வொரு வேர்டும் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோங்கிறத நீங்கள் நோட் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் அந்த பாட்டை வந்து நீங்கள் ஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ண முடியும், ரைட்? ஸோ மற்றபடி இட் வாஸ் அ ரியலி குட் அட்டெம்ப்ட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஹாய் அபிலாஷ். ஹாய், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன், தேங்க்யூ. ராமண்ணா சொன்ன மாதிரி தான் நானும் அதை தான் ஃபீல் பண்ணுறேன். என்னென்னு சொல்கிறது, இப்போ எல்லா நோட்டையும் நீங்கள் அதில் ஸ்டார்ட் பண்ணின நோட்டில் கவனிக்கணும். அதை ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் ஒவ்வொன்றுமே மாறி மாறி வருது, ரைட்? நீங்கள் மெயினாக வந்து பேசிக் எக்ஸசைசஸ் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி நான் கூட வாய்ஸில் லைக் ஈவன் நீங்கள் கர்நாடிக் படிக்கிறீங்க அதான் லைக் சொரலி வரிசை, ரெண்டு வரிசை எல்லாமே அகாரத்தில் ப்ராக்டிஸ், ஸ்பெஷலி தாட்டு வரிசை எல்லாமே அகாரமாக ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னா சாலை இருந்து மா போகிறதுக்கு, சாலை இருந்து நீ போகிறதுக்கு எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நோட்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணி வக்கரமாக பாடுறதுக்கு இட் வில் பி ஈஸியர் ஃபார் யூ. சரி, அந்த ப்ராக்டிஸஸை கொஞ்சம் செய்யுங்க. பட் இந்த பாட்டுகள் பாட முதல் நிறைய தரம் திருப்பி திருப்பி கேளுங்க, சேர்ந்து பாட வேணாம். முதல்ல ஃபியூ டைம்ஸ் ஒரு 7-8-10 தரமாவது திருப்பி திருப்பி அந்த சாங்கை நல்லா கேட்டு மைண்டில் எடுத்துகிட்டு லிரிக்ஸை கையில் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதோட சேர்ந்து பாட ட்ரை பண்ணிக்க நீங்கள் அதில் வேரியேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக விளங்காது. நீங்கள் நல்லா லிசன் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணி லிசன் பண்ணிவிட்டு பேர்ந்து பாடிக்கல உங்களுக்கு ஓகேயாக இருக்கும். கரியோக்கியோட பாடுறதுக்கு முதலும் நீங்கள் ஒரிஜினலோடையும் சேர்ந்து நிறைய தரம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிசஸ் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஹெல்ப் பண்ணும். ஓகே, குட் லக். தேங்க்யூ.
ஓகே, ஜட்ஜஸோட ஃபீட்பேக் கேட்டு முடிச்சாச்சு. அவங்கள சொன்ன ஃபீட்பேக் எல்லாம் கேட்டு நடப்பீங்களா அடுத்த முறைக்கு? சரி, ஓகே, நன்றி அபிலாஷ், நீங்கள் போயிருக்கலாம். தேங்க்யூ. அடுத்ததாக நாங்கள் இப்பொழுது மேடைக்கு அழைக்க இருப்பது அக்ஷனா மயூரன். வணக்கம் அக்ஷனா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்கள் என்ன கேட்க மாட்டீங்களா? எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க? சரி, நானும் நல்ல சுகமாக இருக்கிறேன். சரி, என்ன பாட்டு இன்றைக்கி பாட போகிறீங்க அக்ஷனா? சொல்லத்தான் நினைக்கிறேன். சொல்லத்தான் நினைக்கிறேன். அருமையான ஒரு பாடல். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? ஓகே, சரி, பார்ப்போம். பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன், காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. அந்தி வெயில் குலைத்து செய்த முருகாணி போல வெக்கங்கள் வர வைக்கிறாய். வெளியே சிரித்து நான் விளையாடினாலும் தனியே அழ வைக்கிறாய். இந்த ஜீவன் இன்னும் கூட என் உயிர் தாங்குது. காதல் சுகமானது. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன், காதல் சுகமானது. சின்ன பூவென்ற பாறையை தாங்குமா, உன்னை சேராமல் என் விழி தூங்குமா. தனிமை உயிரை வதைக்கின்றது. கண்ணை தீவித்து போனது நியாயமா, என்னை சேவித்தவன் நெஞ்சில் ஓடுமா. கொலுசும் உன் பேச்சை வைக்கின்றது. தூண்டிலினை தேடும் ஒரு மீன் போல ஆனேன். துயரங்கள் கூட அட சுவையாகுது. இந்த வாழ்க்கை இன்னும் இன்னும் ரொம்ப ருசிக்கின்றது. காதல் சுகமானது. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன், காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது.
ஹாய் அர்ச்சனா, பாடி முடிச்சாச்சு. அருமையான ஒரு பாடல். இந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? யா. சரி, ஓகே. நீங்கள் எப்படி பாடினீங்கன்னு நாங்கள் ஜட்ஜஸிடம் கேட்போம். ஜட்ஜஸ். ஹாய் அக்ஷனா, ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்கள்? நல்லா இருக்கேன்டா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சாங் சூஸ் பண்ணதுக்கு தேங்க்ஸ். இது என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் சாங்ஸ். அண்ட் உங்களுக்கு ரொம்ப அழகான வாய்ஸ், ரொம்ப அழகாக பாடினீங்க. குட்டி குட்டியாக. ஸோ பல்லவியில் வந்து ஹை நோட் போயிட்டு திருப்பி வரும்போது லேண்டிங் நோட் டிஸ்டர்ப் ஆச்சு. அது ப்ராபப்ளி கொஞ்சம் ஆரம்பத்தில் பயந்தீங்களா என்னன்னு தெரியலை. ஸோ அது கொஞ்சம் வெளியில் தெரிஞ்சுது. மற்றபடி கேரியோகே ட்ராக் சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஹம்மிங்காக இருந்தால் கூட ஒரிஜினல் வாய்ஸ் வராமல் பார்த்துக்கோங்க. கோரஸ் வாய்ஸ் ஓகே, பட் ஒரிஜினல் ஹம்மிங்கே ஃபஸ்ட்டு சரணம் முன்னாடி வந்தது. ஸோ அது அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் உங்களோட இமோஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் இந்த பாட்டில் சித்ராமா நிறைய ஹஸ்கி வாய்ஸ் டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த டெக்னிக்ஸ்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். அண்ட் லாஸ்ட்லேயும் கொஞ்சம் வாய்ஸ் டிஸ்டர்ப் ஆச்சு. இட்ஸ் நாட் இன் யோர் ஹேண்ட்ஸ். அது சம்டைம்ஸ் ஆகும், யாருக்கு வேணாலும் ஆகும். ஸோ மற்றபடி ரொம்ப அழகாக இருந்தது. நீங்கள் பாடினது பியூட்டிஃபுல் வாய்ஸ். கீப் ப்ராக்டிஸிங் மோர். ரா ப்ரொனவுன்சியேஷன் கரெக்ட் பண்ண பாருங்கள், அப்போ இன்னும் அழகாக இருக்கும். அது ஒன்று மாத்திரம்தான் எனக்கு ப்ரொனவுன்சியேஷனில் வித்தியாசமாக தெரிஞ்சதே தவிர மற்றதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. பியூட்டிஃபுல்லாக பண்ணீங்க. ஸ்ட்ரெஸ் இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் பாடினீங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் உங்கள் வாய்ஸ். ஓகே, குட் ஜாப் மா, ஆல் தி பெஸ்ட். ஹாய் அக்ஷனா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்கள்? ரொம்ப நல்லா இருக்கேன். உங்கள் வாய்ஸ் டெக்ஸ்சர் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங் வாய்ஸ், உங்களை அழகாக ரெக்கார்ட் பண்ணலாம். ரெக்கார்ட் பண்ணிட்டா கேட்டுகிட்டே இருக்கலாம் நம்ம, அவ்வளோ அழகாக இருக்கும் உங்கள் வாய்ஸ். ஸோ அதோட வந்து ப்ரொனன்சியேஷன் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். அண்ட் தேடும், அது வந்து நீங்கள் தேடும்னு பாடுறீங்க, அது அவ்வளோ நல்லா இல்லை. அந்த பாட்டோட அந்த இதை வந்து இட்ஸ் ஸ்பாயிலிங். அண்டு நான் வேறு என்ன எழுதியிருக்கேன், ஹஸ்கினஸ். சௌமியா சொன்ன மாதிரி அந்த ஹஸ்கினஸ் இல்லை, கண்டிப்பாக தேவை. அது மட்டும்தான் இந்த ஃபுல் ப்ரெசன்டேஷன்லேயுமே மிஸ் ஆகுது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும். அந்த பாட்டை மீண்டும் மீண்டும் நீங்கள் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் வரும். நீங்கள் வந்து 50% ஃபீல் கொண்டு வர ட்ரை பண்ணீங்க, தட்ஸ் ரியலி குட். பட் ஆனால் இன்னுமே வந்து நீங்கள் அந்த ஃபீல் அந்த பாட்டில் யூ ஹேவ் டு டெவலப். ஓகே, மற்றபடி இட்ஸ் ஸோ குட். அண்ட் வாய்ஸ் கிளாரிட்டி நல்லா இருந்தது. அந்த கண்ட்ரோல் ரொம்ப நல்லா பண்ணீங்க. ஒரு பாயிண்டில் உங்களை அறியாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் இருந்தது, உடனே கண்ட்ரோல் பண்ணீங்க. தட்ஸ் ரியலி குட். அண்ட் கேரியோக்கி வந்து ஏதோ ஹை குவாலிட்டி பண்ணமே சொல்லிட்டு அந்த இன்பிட்வீனில் கேப்பில் வந்து த மியூசிக் இஸ் டாமினேட்டிங். ஸோ உங்களோட சங்கதி வந்து கேட்கல, அது வந்து அது ஓவர்லேப் ஆகுது. ஸோ எப்போவுமே ஒரு கேரியோக்கி செலக்ட் பண்ணும்போது அது கொஞ்சம் அண்டர் ப்ளேவாக இருந்தால் தான் உங்கள் வாய்ஸை வந்து நீங்கள் நல்லா ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஓகேவா, அது பார்த்துக்கோங்க. கோரஸில் அழகாக உங்கள் வாய்ஸ் சேருது. பட் ஆனால் ஹம்மிங்கில் சொன்ன மாதிரி ஹம்மிங்கில் வந்து வராமல் கோரஸ்னால் ஓகே, ரைட். மற்றபடி ரொம்ப நல்லா இருந்தது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஓகே, நன்றி ஜட்ஜஸ். ஃபீட்பேக் கேட்டாச்சு. நாங்கள் மீண்டும் சந்திக்கலாம். ஓகேம்மா, போயிட்டு வாங்க. நன்றி.